வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மெடிடேஷன், மியூசிக், ரிலாக்ஸேஷன், பாடி அண்ட் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக தியானத்தில் அமர வேண்டும். தியானம் என்று சொன்னால் ஒரே ஒரு பொருளை, ஒரு நிகழ்வை, ஒரு உருவத்தை தொடர்ந்து மனதில் இருத்தி அது மேலேயே ஃபோக்கஸ், எண்ண ஓட்டங்கள் அனைத்தையும் அது மேலேயே குவித்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் டு பிகின் வித் 5 நிமிஷம் அப்படி ஆரம்பித்து 5 மினிட்ஸ்லேருந்து 5 10 15ன்னு மேலே கூட்டிகிட்டு போகலாம். ஓவர் த பீரியட் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்பொழுது மனம் இயல்பாக அப்படி உட்காந்து பழகின பிறகு அந்த உட்காந்துருக்கிற தினமும் இதை மெடிடேஷன் எப்படி பழகணும்னு கேட்டால், எல்லா நாளும் ஒரே நேரத்தில் காலையில் 6 மணிக்கு நம்ம துவங்குறோம். 6 to 6:30 எவ்ரிடே மெடிடேஷன். ஒரு இடத்துல உட்காந்து மனதை அமைதியாக்கிறதுக்கு தியானம் பண்ணுவோம். அப்படின்னா அந்த நேரத்தை தொடர்ந்து நம்ம அப்படி செய்து பழகினா ஒரு 2 to 3 வீக்ஸில் அப்படி நம்ம உட்காந்துக்கும் போது உட்காந்த உடனேவே மனம் அமைதியாகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்யும். எல்லா வெளி வேலைகள்லேருந்தும் தன்னை விடுபடுத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் அது ஒரே நாள்லையே 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கழித்து தான் அது போல் கிடைக்கும்னா, டில் சச் டைம் அந்த ½ அன் ஹவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கே, நல்ல பிஸி டைமில் ½ அன் ஹவர் எது மேலேயும் எழுந்து போகாமல் உட்காந்துக்கணும்னு சொல்லும்போது மெனி ஆஃப் த ஒர்க் கெட்ஸ் சபார்டைஸ்ட், நிறுத்திடும். வீட்டில் ஹோம் மேக்கர்னு சொன்னால் நிறைய வேலைகளை அது என்ன பண்ணிடும், தடுத்துடும். ஆனால் அது இல்லாமல் மதியம் 1 மணிக்கு எல்லா வேலைகளை முடிச்சுட்டு இனிமேல் இப்போ நம்ம அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 நிமிஷம் இருந்து பழகினா அப்பொழுது ஓரளவுக்கு இந்த மைண்ட் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு சொல்கிறோமே, அந்த டிஸ்டர்பன்ஸோட அளவு கொஞ்சம் குறையும். பட் தட் இஸ் நாட் த ரைட் டைம். மதியம் 1 மணிக்கு மெடிடேட் பண்ணுறது சரியான டைம் இருக்காதான் இருக்கும். ஏன்னா நம்ம மதியம் லஞ்சு, மதிய உணவு எடுக்கிறதுக்கு முன்னே ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் போல் மனதை ஒருமுகப்படுத்தி அமர்ந்து விட்டு அப்புறமா உணவு உட்கொள்ளலாம். அப்படின்னா அது ஓரளவுக்கு நமக்கு அது கை வரும். இது எல்லாத்துக்கு மேலே இது தொடர்ந்து மதியமாக மெடிடேஷனுக்கு உட்காந்தாலும் காலையில் 6 மணிக்கு உட்காந்தாலும் ஒரு 2 to 4 வீக்ஸ் போல் ஆகும். அது தன்னோட வயப்பட்டு கட்டுப்பாட்டுக்கு வரத்துக்கு. அதுபோல் இசை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளோட முயற்சி எதுவுமே வேண்டாம். அது தானாக அது காதில் கேட்டுட்டு இருந்தால் போகிறோம். ஏன்னா அந்த இசை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ராகத்தில் இருக்கிற ஸ்வரங்களை நம்ம சஸ்டெயின் பண்ணி வாசிக்கிறோம்னு சொன்னால் அந்த நோட்டோட ஃப்ரீக்குவன்சியே நாளடைவில் அது நம்மளுக்கு நல்ல மன அமைதியை ஏற்படுத்தி தரும். அதனால் மனமே விழையும். அந்த 4 மணிக்கு தினம் இசையை கேட்குறோம். ஆனால் இசையை கேட்குறதுக்கு அது காதால் கேட்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான சில வேலைகளை, ஃபிசிக்கல் ஒர்க்கு, இப்போ தான் சொன்னோம் ஹோம் மேக்கர்னு சொன்னால் பிஸி டைமில் மார்னிங் டைமில் ஒரு 1/2 மணி நேரம் எங்கேயும் எழுந்துக்காமல் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அதர் ஒர்க்ஸ் கெட்ஸ் டிஸ்டர்ப், சபார்டேஜ், அதாவது டீரெயில் ஆகிற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லை, எல்லா வேலையும் நம்ம திறந்து செய்துட்ருக்கலாம், காதில் கேட்கலாம். என்று முடியுமோ எல்லா நாளும் காலை மதியம் மாலை அப்படின்னு 3 வேளை செய்யும்பொழுது காலையில் தான் நம்ம கேட்டுக்கிட்டு வேலை தான் செய்ய முடியும். மதியம்லேயும் மாலையிலையும் கேட்கும் பொழுது, மதிய நேரத்திலையும் மாலை நேரத்திலும் கேட்கும் பொழுது அதற்கென்று தனியாக நேரத்தை ஒதுக்குறா போல் நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து கண்ணை மூடி வெளி விவகாரத்தில் இந்த மனதை ஃபிசிக்கலாக நிறுத்திட்டு மென்டலாக அது போய்கிட்டே தான் இருக்கும். உள்ள அது இட் இஸ் கோயிங் ஆன் மூவிங் அலாங், ஒரு ரவுண்ட் பெரிய ராஸ்தாவில் அது போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா அதுபோல் பழக்கம் போடும்போது ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகச்சு மனம் விழையும். மணி 3 ஆச்சே, நம்ம சங்கீதத்தை மியூசிக் தெரப்பி சிடியை ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், சிறிது நேரம் நம்ம உட்காரலாமே, கேட்பதற்கு முயற்சி செய்யலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது அட் இட் செல்ஃப் இஸ் எ ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ இசை இப்படி கேட்குறோன்னு சொன்னால் தியானம் பண்ணுவதற்கு அமர்வதாக இருந்தாலும் இசை கேட்பதற்கு அமர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இட் லீட்ஸ் டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மைண்ட் அண்ட் பாடி. முதல்ல ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்தும் பொழுது பாடி கெட்ஸ் ரிலாக்ஸ்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு முதல் 4-5 நிமிஷம் அப்படி இருந்தால் கூட ஆஃப்டர் 5th minute ஆர் 6th minute வரும்பொழுது நேச்சுரலி என்ன பண்ணோம், பாடி கெட்ஸ் ரிலாக்ஸ்ட். 1. 2வது, முதல் வாரத்தில் இது அப்படியே டிஸ்டர்படாக இருந்தாலும், அதாவது ஒரு டில்ட்டிங் அப்புறம் மூவிங் அது போலலாம் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்தே பழக்கம் இல்லைல்ல, அதனால் அப்படி இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு
அதற்கு பிறகு ஒரு 3 அல்லது 4வது வாரம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம், உட்காந்துக்க உடனேவே அப்படியே அந்த அடுத்த 15-20 நிமிஷம் எந்த விதமான மூமெண்ட்ஸ் இல்லாமல், சலனம் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதுபோல் இருக்கும் பொழுது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக மைண்டு கெட்ஸ் ரிலாக்ஸ்ட். நம்ம உட்காந்துக்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம் அந்த நேரத்தை, அதனாலேயே ரிலாக்ஸேஷனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது மனமும் என்ன செய்யும், அதுபோல் இருக்கலாம். ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன், மென்டல் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே கிடைக்கும் இசையை கேட்டிருக்கும் போது. அதாவது மெடிடேஷன் சொன்னால் தியானத்தில் அமரும் பொழுதும் பேக்ரவுண்டில் இதே மியூசிக் போச்சுன்னா திங்ஸ் வில் பி மோர் ஈஸியர் டு அட்டைன் திஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றத மன அமைதியை எளிதில் பெறுவதற்கு சில வாய்ப்புகள் என்னெல்லாம், முதல்ல இசையை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் இசையை தொடர்ந்து கேட்கிற பழக்கம் ஒரே நேரத்தில், அதாவது தினமும் மதியம் 3 மணிக்கு, இரவு தூங்க போகும் 9:30 மணிக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது எல்லாமே நல்ல முறையில் நம்மளுக்கு பலனை அளிக்கும். அதனால் மெடிடேஷன் அண்ட் மியூசிக் கிவ்ஸ் ரிலாக்ஸேஷன் டு பாடி அண்ட் மைண்ட் என்ற தலைப்பில் தொடர்ந்து வரப்போகிற பகுதிகளிலும் செய்திகளை பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.